கொண்டார்களாம். நிறைய நேரத்தில் பரவாயில்லை 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 பரவாயில்லைங்கிற அந்த பரவாயில்லைங்கிற வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை கடைசியில் பரிதபிக்கக்கூடிய நிலைமையில கொண்டு வந்துடும். இந்த பையனை சும்மா சேர்த்தேன் பாஸ்டர், அவனால தான் இன்னைக்கு குடும்பம் போச்சு. அந்த பொண்ணை சும்மா சேர்த்தேன், குடும்பம் போச்சு. அந்த அக்காவை சும்மா சேர்த்தேன், அந்த சகோதரனோட சும்மா சவகாசம் வச்சேன், என் குடும்பம் போச்சு, என் பிசினஸ் போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என் பிள்ளை கெட்டு போனான், என் புருஷன் கெட்டு போனான். இந்த ஆளை சபையில ஏத்தனேன், அவன் கள்ள போதகன், பரவாயில்லைன்னு ஏத்தனேன், சான்ஸ் தரத்துக்காக தந்தேன், இன்னைக்கு எல்லாம் நாசமா மாறி போச்சு. பரவாயில்லை, துரத்த வேண்டியதை துரத்தாம, அழிக்க வேண்டியதை அழிக்காம, விட வேண்டியதை விடாம, பரவாயில்லை அப்படின்னு நினைக்க கூடாது. சில நேரத்தில் நம்ம ஓவர் பரிசுத்தமா மாறிடுவோம், பார்த்திருக்கீங்களா? ஓவர் பரிசுத்தம் உடம்புக்கு ஆகாது. இன்னவோ நான் ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் மாறுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் மாற மாட்டார், நான் தான் மாறணும். நான் பேசுறது புரியுதா? ஐயா, ஆண்டவரை யாராலையும் மாற்ற முடியாதுயா, அவர் மாறாதவர். தீங்குக்கு மட்டும்தான் மனஸ்தாபப்படுவா, என் ஜெபத்தினாலாம் அவரை மாற்ற முடியாது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம நினைச்சிருக்கிறோம் என் ஜெபத்தினால அவர் மாற மாட்டார், நான் தான் மாறணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமா.